ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரம் பக்கத்து ஸ்டேட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம நீ பாதி நான் பாதி சீரியலோட நெக்ஸ்ட் பாட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. ஓப்பனிங் சீனில் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. அங்கே வந்து மந்திரா என்ன பண்ணிடுறான்னா, கிரீஷ் தான் வந்து அந்த குட்டி பையனை காப்பாற்றினா அப்படிங்கிற மாதிரி ப்ரெஸ் பீப்புள் முன்னாடி சொல்லி தன்னோட பையனுக்கு பேரும் புகழையும் வாங்கி கொடுத்துட்றா. இதை பார்க்குற சக்திக்கும் சக்தியோட அக்காவுக்கும் பயங்கரமாக கடுப்பாகுது. அதுக்கப்புறம் சக்தியோட அக்கா அங்கே சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி போகும்போது சக்தி வந்து வேண்டாங்காவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு அந்த குட்டி பையனை போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த குட்டி பையன் வந்து நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீங்க, நீங்கள் தான் உண்மையான டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த டாக்டரோட கோட்டை எடுத்து போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் ஆசையாக சொன்ன உடனே நம்ம சக்தியும் அந்த கோட்டை எடுத்து போட்டுக்கிறா. அதோட வெளியே வந்துடுறா. வந்தோடனே அதை பார்த்த மந்திரா வந்து, நீ என்ன கோட்டை வந்து திருடிட்டியா, ஒன்றும் இல்லாதவளுக்கு இந்த கோட்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி நம்ம சக்தியை ரொம்பவே அவமானப்படுத்திடுறா எல்லாரும் முன்னாடியும். சக்தி வந்து அந்த இடத்த விட்டு அழுதுகிட்டே ஓடிடுறா. சக்தி வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு ஓரமாக நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம சிவா வந்துட்டு, நீங்கள் வந்து சூப்பராக நான் சொன்ன ப்ரொசீஜரை பண்ணி அந்த குட்டி பையனை காப்பாற்றிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கான். உடனே சக்தி தான் சாக்குன்னு சொல்லிட்டு ஒன்றை தாண்டா தேடிட்டு இருக்கேன், நீ அன்னைக்கு அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணியிருந்தானா எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி அவனை போட்டு பயங்கரமாக திட்டிட்டு, நீலாம் ஒரு டாக்டரா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து அவனை அவமானப்படுத்தி பேச ஆரம்பிக்கிறா. உடனே அந்த இடத்துல வந்து அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. உடனே அந்த இடத்துக்கு வந்து அவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவனை கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். நேராக வந்து சிவா வீட்டுக்கு தான் போகிறான். வீட்டுக்கு போன உடனே அங்கே மந்திரா, கிரீஷ் எல்லாருமே இருக்காங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் இருக்காங்க. எல்லாருமே வந்து கிரீஷ் பண்ண வேலையை பாராட்டி எல்லாருக்குமே வந்து ஸ்வீட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு சிவா வந்துட்டு, இல்லையே இது வந்து கிரீஷ் பண்ணலையே, இது வந்து அந்த கோவில் கரையோரத்தில் வந்து ஒரு பொண்ணு தானே பண்ணா, நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்டோன்னே எல்லாரும் ஒரு செகண்டில் என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே மந்திரா வந்து, ஐயோ இவன் வந்து எல்லா உண்மையும் பார்த்துருக்கானோ, இது எப்படியாவது சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சிவா நாளைக்கு உனக்கு வந்து பொண்ணு பார்க்க வராங்கப்பா, அதனால நீ போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி அவனோட கல்யாண பேச்சை வந்து எல்லார்கிட்டையும் எடுத்து விட்டுடுறா. கல்யாண பேச்சை கேட்ட உடனே சிவாவுக்கு வந்து மைண்ட்லாம் ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே உடம்புலாம் நடுங்கவும் ஆரம்பிக்குது. உடனே இவன் வந்து அந்த சக்தியை பற்றின நியூஸை விட்டுட்டு அவனோட கல்யாண நியூஸ் வந்தோடனே அதை மறந்துட்டான். அதுக்கப்புறம் நைட் ஆகுது. சிவா இருந்துட்டு யோசிக்கிறான், நமக்கு இருக்கிற ப்ராப்ளத்தையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியல, நம்மளை நம்பி நம்ம ஒரு பொண்ணு வந்துட்டால் நம்ம எப்படி பார்த்துக்க முடியும், நமக்கு இந்த கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவலையோடு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம சக்தியை காட்டுறாங்க. சக்தி வீட்டில் வந்து சக்தியோட அக்கா வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி பேசிகிட்டு இருக்கா. எல்லாம் நல்லதும் பண்ணது சக்தி, ஆனால் அந்த மந்திரா வந்து அவங்க பையனுக்கு கிரெடிட்ஸை ஃபுல்லாக வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் புலம்பிகிட்டு இருக்கா. உடனே குடும்பத்தில் இருக்க எல்லாரும் இதை அப்படியே விட்டுருங்க இந்த பிரச்சனையை அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம சக்தி வந்து எப்படியாச்சும் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ வந்து அவளுக்கு ஒரு பேப்பர் கிடைக்கும். அந்த பேப்பரில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி 5 பேரை நாங்கள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு அவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக வந்து டாக்டர் ஆகிறதுக்காக ஸ்பான்சர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அவள் அக்கா கிட்டேயும் சொல்லி, எப்படியாவது இந்த இன்டர்வியூ நம்ம அட்டன் பண்ணணும்க்கா அப்படிங்கிற மாதிரி அவள் அக்காவையும் வந்து அந்த இன்டர்வியூக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே இன்டர்வியூ எல்லாமே நல்லபடியாக முடியுது. அப்போ அந்த இன்டர்வியூ எடுத்தவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் கொடுக்குற அட்ரஸ்க்கு போங்க, அங்கே போயிட்டு இந்த மாதிரி அவங்கக்கிட்ட வந்து சைன் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சீட்டு வந்து கன்ஃபார்ம் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே சக்தியும் அவங்க அக்காவும் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து கிளம்புறாங்க. அந்த வீட்டில் போய் சைன் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சக்தியும் அவளோட அக்காவும் வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம சிவாவை தான் காட்டுறாங்க. அவன் வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கான். இன்றைக்கி தான் அவனை வந்து மாப்பிள்ளை பார்க்க வர்றாங்க. அப்போ மந்திரா வந்துட்டு, எதுக்குப்பா நீ சோகமாக இருக்க, நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு தானே, அவகிட்ட உன்னோட லைஃப்பை பற்றின எல்லா உண்மையும் சொல்லு, எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் சொல்லு, அப்போ தான் வந்து அது நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவனை பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பா. இவளுக்கு என்னென்னா, ஏதோ ஒரு பொண்ணை வந்து அவன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, இவளோட கண்ட்ரோலில் இருக்க ஒரு பொண்ணு தான் வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவளோட மைண்ட் செட் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனும் நடக்குது. எல்லாருமே வந்து நிற்கிறாங்க ஃபேமிலியில். அப்போ உடனே சிவா சொல்கிறான், இந்த மாதிரி நான் பொண்ணுக்கிட்ட வந்து தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, நான் எல்லாமே உன்னை பற்றி சொல்லிட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை நான் தனியாக தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் தனியாக கூப்பிட்டு பேசுகிறான். பேசிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்டுட்டு குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. உடனே அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாரும் இந்த வீட்டிலேருந்து கிளம்பியும் போயிடுறாங்க. உடனே சிவாவோட அப்பா வந்து பயங்கரமாக சிவாவை போட்டு திட்டுறான். அதான் பார்ட்டி எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணி பேசியிருக்காங்கல்ல,
அப்புறம் எதுக்கு நீ இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குற அப்படிங்கிற மாதிரி அவனையும் திட்டிட்டு சிவாவோட அம்மாவையும் பிடிச்சி ஒன்னால தான் இந்த பையனோட லைஃபே இப்படி நாசமாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவளையும் பிடிச்சி திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அப்படி இங்கே கோயிலில் தான் காட்டுறாங்க. இந்த மந்திராவோட பையன் கிரீஷ் இருக்கான்ல, ஃபேக்கான டாக்டர், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம சக்தியோட ஃபோட்டோவை வச்சுட்டு இந்த பொண்ணு இங்கே எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவளை தேடிக்கிட்டே வரான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக சக்தியை வந்து பார்த்துடுறான். அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். ஒரு இடத்துக்கு மேலே சக்தியை காணோம். உடனே இவன் எங்கடா போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் தேட ஆரம்பிக்கிறான். இங்கே வந்து சக்தியோட அக்காவுக்கு வந்து எனக்கு ரொம்ப வெயில் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சக்தி வந்து அவளோட துப்பட்டாவை எடுத்து அவளோட அக்காவுக்கு வந்து போத்தி விட்டுட்டு இந்த மாதிரி இந்த பந்தலுக்கு கீழே உட்காரக்கா நான் இப்போ வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சக்தி வந்து போயிருப்பா. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல இந்த கிரீஷ் வந்து அந்த பந்தல் கிட்ட வந்துடுறான். வந்துட்டு பேக் சைடு நிற்கிறான். அப்போ வந்து சக்தியோட துப்பட்டா தானே அவன் அக்கா போட்டிருக்கா, அதுதான் சக்தின்னு நினச்சிக்கிட்டு இந்த கிரீஷ் என்ன பண்ணுறான் அப்படின்னா சக்திக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி எல்லா மனசில் இருக்க எல்லாத்தையும் சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஆனால் சக்தின்னு சொல்லாமல் அவன் மனசில் வந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிடுறான். அங்கே இருக்கிறத சக்திங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிறான். ஆனால் அந்த அக்காக்காரி வந்து இவனுக்கு நம்மளை தான் பிடிச்சிருக்கு போல அப்படிங்கிற மாதிரி அவளும் நினச்சிட்டு அப்படியே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்கான். அவனும் வந்து அவன் மனசில் இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுறான். கரெக்டாக அந்த இடத்துக்கு சக்தியும் வந்துடுறான். வந்த உடனே என்னக்கா என்னாச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை வா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கோயிலேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவாவை தான் காட்டுறாங்க. அவன் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு ரூமில் உட்காந்து அழுதுட்ருக்கான். இந்த மாதிரி அவங்க அப்பா பேசினதை நினச்சி. அப்போ அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஆறுதல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. போயிட்டு கடவுள்கிட்ட பயங்கரமாக கோவத்தோடையும் வருத்தத்தோடையும் பேசிகிட்டு இருக்காங்க. என் பையனுக்கு வந்து எப்போ ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும், என் பையனோட வாழ்க்கையே மாற்ற போகிற அந்த பொண்ணு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம சக்தியும் அக்காக்காரியும் வர்றாங்க. அந்த ஸ்பான்சர் பண்ணுறவங்க ஒருத்தவங்க கிட்ட சைன் வாங்கிட்டு வர சொல்லுவாங்கள்ல, அவங்க கொடுத்த அட்ரஸ் யாரோட வீட்டு அட்ரஸ்னால் நம்ம சிவாவோட வீட்டு அட்ரஸை தான் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் கரெக்டாக சக்தி வருவா. உடனே வந்து சிவாவோட அம்மா நீங்கள் யாருமா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னே இல்லை இந்த மாதிரி வந்து இப்படி வந்திருக்கோம் ஸ்பான்சருக்காக, அதனால் சைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைன் போடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லைம்மா அதுக்கு நான் சைன் பண்ண முடியாது, என்னோட பையனான சிவா டாக்டர் தான் சைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு நான் போய் என் பையனை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வேலைக்காரிட்ட வந்து அவங்களுக்கு தண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ நம்ம சக்தியோட அக்காக்காரி இருக்கால, அவளுக்கு வந்து அந்த கிரீஷ் வந்து வீட்டோட அட்ரஸையும் சொல்லியிருப்பான். அப்போ இதுதான் கிரீஷோட வீடா, இதுதான் நம்ம வாழ போகிற வீடா அப்படிங்கிற மாதிரி வந்து அவளும் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் அந்த வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவள் வந்து ரொம்பவே கண்டென்ட் கிரியேட்டரு, யூடியூப்பில் வீடியோ போடணும், லைவ் போடணும், இந்த மாதிரி தானே பைத்தியமாக சுற்றிட்டு இருப்பாள். அவள் உடனே வந்து லைவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி நான் இந்த வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவள் லைவ் போட ஆரம்பிச்சிடுறான். அதே டைமில் இங்கே சக்தியை காட்டுறாங்க. அவள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக மந்திரா கூட ஒரு ஜால்ரா கறியும் வந்துடுறாங்க. உடனே வந்து ஐயோ இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்கலான்னு போவா. கரெக்டாக மந்திரா வந்து சக்தியை நோட் பண்ணிவிட்டு நெல்லு நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, கையில் என்ன பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்லாம் வாங்கி பார்த்துட்டு ஓஹோ நீ படிக்கிறதுக்காக எங்கள் வீட்டு ஸ்பான்சர் உனக்கு தேவைப்படுதோ அப்படிங்கிற மாதிரி அவளை ரொம்பவே இலக்காரமாக பேசிகிட்டு இருப்பா. கரெக்டாக அந்த டைமில் வந்து அந்த வேலைக்காரியும் தாங்கம்மா தண்ணி அப்படிங்கிற மாதிரி சக்திக்கு கொடுப்பாங்க. உடனே மந்திரா அந்த தண்ணி கிளாஸை எடுத்து நம்ம சக்தியோட தலையிலே அப்படியே ஊற்றி விட்டுருவா. இதோட இந்த இடத்துல இந்த பாட்டை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு நாளைக்கு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பை பாய்.